நான் வந்து ஒரு மார்வாடி சேட்டு. நான் வந்து ராஜஸ்தான், எங்க சொந்த ஊர் வந்து பூரி வந்து ராஜஸ்தான். ஓகேவா? எங்க அப்பா தமிழ்நாடுக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. நான் இங்கதான் படிச்சேன், விழுப்புரத்துல தான் படிச்சேன், வளர்ந்தது எல்லாமே இங்கதான். எங்க அப்பா பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பிசினஸ் லாஸ் ஆகி தற்கொலை பண்ணிக்கலான்னு போகும்போது ஒரு பையன் இயேசுசாமி பத்தி என்கிட்ட வந்து சொன்னான், நீ எவ்வளவு கோயிலுக்கு போற, ஒரு தடவை சர்ச்சுக்கு வந்து பாருங்க. பேசக்கூடாது, சொல்றத கவனிக்கணும், எப்படி உங்களுக்கு புரியும். ஒரு பையன் வந்து இயேசுசாமி பத்தி என்கிட்ட வந்து சொன்னான், இந்த மாதிரி நீ எத்தனையோ கோயிலுக்கு போறீங்க, ஒரு தடவை சர்ச்சுக்கு வந்து பாரு அப்படின்னு. சரி நானும் போகலான்னு நினச்சேன், ஆனால் போகவே முடியல. கடைகள் வந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் மீறி போன உடனே அந்த இடத்துல இயேசுசாமி என்கிட்ட பேசினோடனே நான் அதிசயப்பட்டேன். என்னடா அது, இயேசுசாமி பேசுவாரா? ஏன்னா இது வரைக்கும் நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிறேன், எந்த சாமியும் என்கிட்ட பேசலை. திருவண்ணாமலைக்கு இங்கிருந்து நடந்தே போவேன், திருப்பதிக்கு நடந்தே போயிருக்கிறேன், திருவண்ணாமலைக்கு நடந்தே போயிருக்கிறேன், கிரிவலத்துக்கு போவேன். ஆனால் ஒவ்வொரு லிங்கத்துக்கு முன்னாடியே உட்காந்து தவம் பண்ணுவேன். அந்த சாமி என்கிட்ட பேசணும், அந்த சாமி எனக்கு காட்சி கொடுக்கணும்னு சின்ன வயசுல இருந்து என்னோட விருப்பம். ஆனால் எந்த சாமி என்கிட்ட பேசுறேன், எந்த சாமி எனக்கு காட்சி கொடுக்கல. ஸ்கூல்ல படிக்கும்போது நிறைய பொய் சொல்லுவேன், நிறைய திருடுவேன், நிறைய ஏமாத்துவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆன்ஸ் போட கற்றுக்கிட்டேன், பான் பிராக் போட கற்றுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 30 பான் பிராக் போடுவேன். நைட்டு ஆன்ஸ் வாயில் இல்லைன்னா தூக்கம் வராது. வாரம் 2 தடவை 3 தடவை போய் குடிச்சிட்டு வருவேன். அப்படின்லாம் இருந்தேன். அப்புறம் அந்த சர்ச்சுக்கு போன உடனே அங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நானும் குடிச்சிட்டு இருந்தேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை ஆக்குனாரு அப்படின்னு. நானும் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு அந்த குடியிலேருந்து விடுதலை கொடுத்தாரு. 30 பான் பிராக் போட்டுட்டு இருந்தேன், அந்த பான் பிராக்லேருந்து விடுதலை கொடுத்தாரு. ஆன்ஸ் வாயில் இல்லைன்னா நைட்டு எனக்கு தூக்கம் வராது. அதுலேருந்து எனக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், எனக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு. நான் இந்துவாக இருக்கும்போது, இப்பயும் நான் இந்து தான், என் பேர் மாறல, என் கடவுள் மட்டும்தான் மாறி இருக்காரு. அப்போ எனக்கு வந்து பொண்ணு பிறந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பையன் பிறக்கவே இல்லை. என் ஒய்ஃபுக்கு 2-3 தடவை அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்போ என்னடா அதுன்னு நாங்கள் போய் நிறைய இடத்துல விசாரித்தோம். அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவொடனே என் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பா, நான் ஒரே வாரிசு, பெரிய பணக்கார ஃபேமிலினாங்க. எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, இது அனுப்பிச்சி விட்ரு, நான் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் என் ஒய்ஃபால் அதை தாங்க முடியல. நானும் அப்போ சர்ச்சுக்கு போகிறதுனால என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, நான் சொல்கிற மாதிரி நீ ஜெபம் பண்ணு, உங்களுக்கு 1 ரூபா செலவு கிடையாது, ஏசப்பா உங்களுக்கு பையனை தருவார் அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரி நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா என்கிட்ட பேசினார், உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லி பேசினார். அதே மாதிரி எனக்கு 10 மாதம் கழிச்சு எனக்கு ஒரு பையன் பிறந்தான். என் ஒய்ஃபுக்கு அது வரைக்கும் நம்பிக்கையே இல்லை. அது சந்தேகத்தோடு கேட்கும், பொண்ணு பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, பொண்ணு பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கவலைப்படாது, ஏசப்பா சொல்லியிருக்காரு, பையன் தான் பிறக்கணும் அப்படின்னு. பையன் தான் பிறந்தான். அவன் எப்போ பிறக்க போகிறான் அந்த டேட்லேருந்து ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி அந்த டேட்டில் பிறந்தான். அவனுடைய பேர் சொன்னார், அதே பேர் தான் அவனுக்கு வச்சேன். அதுக்கப்புறம் திரும்ப என் ஒய்ஃப் தெரியாமல் ஒரு தடவை கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்படியே நான் ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு ஒரு பையன் கூட பிறக்காதுன்னு சொன்னீங்கல்ல, இதுவும் எனக்கு பையன் தான் பிறக்கணும் அப்படின்னு. அப்படியே ஆண்டவர் திரும்ப என்கிட்ட சொன்னார், அவன் ஞானத்தின் ஆவியினால் இறந்திருப்பான்னு. அதே மாதிரி திரும்ப இன்னொரு பையன் பிறந்தான். அப்படி ஆண்டவர் எனக்கு எதுலாம் நடக்காதுன்னு இந்த வாழ்க்கையில் எனக்கு எதுலாம் இருந்ததோ அது எல்லாமே ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. எவ்வளோ பிஸ்னஸில் லாஸ், 100 ரூபா வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருந்தேன். நான் இன்னைக்கு 10வது ஃபெயில் தான், இன்னைக்கு வரைக்கும் 10வது ஃபெயில் தான், எதுவும் டிகிரிலாம் படிக்கல. ஆனால் ஸ்கைபேக் கம்பெனியில் இன்னைக்கு இன்சார்ஜாக இருக்குது. மாதம் 35,000 சம்பளம் வாங்குறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவரால் உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும். நான் ஆண்டவரை நம்பி, நான் ஆண்டவருக்காக நின்னதுனால இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு எல்லாமே செஞ்சுருக்கிறாரு. ஒன்று தான், மனசை மட்டும்தான் ஆண்டவர் கேட்குறாரு. மதம் வந்து மனுஷன் உண்டாக்குறது, மனசு கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். அவர் வந்து மதம்லாம் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டார், மனுஷன் தான் அதெல்லாம் பார்க்கணும். நான் எங்கள் மனசில் என் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். என்னோடய தெய்வம் மட்டும்தான் மாறிச்சு, என்னுடைய ஜாதி மாறல, என்னுடைய மதம் மாறல, எதுவுமே மாறல. நாங்கள் இன்றைக்கும் ஹிந்து தான், இது தண்டரான் தான். அதனால் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் ஆண்டவரை நம்புங்க. உங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் அங்கே வாங்க, வந்து அங்கே சர்ச்சில் வார்த்தையை கேளுங்க. நீங்களும் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து